ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டில் நடந்த சில செய்திகளை பார்க்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் Q1 ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்படி இருக்குது, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் ரெவன்யூ க்ரோத் அதிகமாக காட்டியிருக்காங்க. டெக்னிக்கல் படி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகலான்னு சில அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அடுத்ததாக கரூர் வைசியா பேங்கோட Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 28% கெயின் ஆயிருக்கு. அதாவது 458.65 கோடியாக காட்டியிருக்காங்க. அரபிந்தோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஷேர் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 750 கோடிக்கு பைபேக் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா 1460 ரூபாய் பைபேக் பண்ண போகிறாங்க. டாடா டெக்னாலஜிஸோட Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. அதாவது 15% டவுன் ஆகி ₹162.03 கோடியாக காட்டியிருக்காங்க. பாலிகேப் இந்தியாவோட Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபால் ஆகிருக்கு. அதாவது ₹401.62 கோடியாக காட்டியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு 4% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. ஏன்னா அவங்களோட Q1 ரிசல்ட் நல்லா இருந்ததுனால 4% வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் கெயின் ஆகிருக்கு. ஐடி ஷேர்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை காட்டியிருக்காங்க. ஐடி ஷேர்லாம் இன்னைக்கு ஏறினதுனால சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 81,000 புள்ளிகளை ஃபர்ஸ்ட் டைமாக தொட்டிருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகலான்னு சில அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. அடுத்ததாக சில கம்பெனி நியூஸுகளை பார்க்கலாம். சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 45% ஜம்ப் ஆகி அவங்களோட Q1 நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 294 கோடியாக காட்டியிருக்காங்க. எல்என்டி டெக்கோட Q1 நெட் ப்ராஃபிட் 1% இயர் ஆன் இயர் க்ரோத்தை காட்டியிருக்காங்க. அதாவது 314 கோடியாக காட்டியிருக்காங்க. QIP மூலயமா வேதாந்தா ஷேரை பிட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25,000 கோடிக்கு பிட் பண்ணியிருக்காங்க. அதில் 8,000 கோடி QIP மூலயமா ஃபில் ஆனதா ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. கரூர் வைசியாவோட பேங்க் பார்த்தீங்கன்னா Q1 நெட் ப்ராஃபிட் 28% கெயின் ஆகி ₹458.65 கோடியாக காட்டியிருக்காங்க. ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 12% வரைக்கும் ரைஸ் ஆகி அவங்களுடைய 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா Q1 ரிசல்ட் நல்லா இருந்ததுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு 12% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. விஜய் கேடியா பார்த்தீங்கன்னா எலான் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 17% வரைக்கும் இன்னைக்கு டவுன் ஆகிருக்கு. புவரான Q1 ரிப்போர்ட் கொடுத்ததுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஹேவல்ஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா Q1 ஃபினான்ஷியல் இயர் 2025ஓட நெட் ப்ராஃபிட் 43% வரைக்கும் கெயின் ஆகி ₹411 கோடியாக காட்டியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 20% இயர் ஆன் இயர் க்ரோத்தை காட்டியிருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸோட டார்கெட்டாக 2,605 வரைக்கும் போகலான்னு பிரபுதாஸ் லிதார் தரப்புல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்ஃபோசிஸோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் 7% வரைக்கும் அதிகரித்திருக்கு. இதில் இன்வெஸ்டர் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை என்னென்னு பார்க்கலாம். இந்தியாவில் 2வது பெரிய தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனமான இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா தனது ஜூன் காலாண்டு முடிவுகளை பார்த்தீங்கன்னா இன்று அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலாண்டில் இன்ஃபோசிஸ் ரூபாய் 6,368 கோடி நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இதே காலாண்டுடன் ஒப்பிடுகையில் இந்நிறுவனத்தின் நிகர லாபம் 7.1% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5,945 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 6,368 கோடியாக அதிகரித்திருக்கு. அதாவது 7.1% நிகர லாபம் அதிகரித்திருக்கு. இன்ஃபோசிஸோட வலுவான மற்றும் பரந்த அடிப்படையிலான வளர்ச்சி, செயல்பாட்டு விளிம்பு விரிவாக்கம், வலுவான பெரிய ஒப்பந்தங்கள் மற்றும் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமான பணம் ஆகியவற்றுடன் 2024-25 நிதியாண்டிற்கான சிறப்பான தொடக்கமாக இருந்தது என இன்ஃபோசிஸ் தலைமை நிர்வாக அதிகாரி சலீல் பரீக் கூறியுள்ளார். ஜூன் காலாண்டு முடிவில் முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியவை என்ன?
ஜூன் காலாண்டில் பார்த்தீங்கன்னா நிறுவனத்தில் வருவாய் மற்றும் நிகர லாபம் உயர்ந்துள்ளது. நிறுவனத்தில் நிகர லாபம் ரூபாய் 6,368 கோடியாகவும் செயல்பாடுகளின் மூலம் ஈட்டிய வருவாய் 39,315 கோடியாகவும் உள்ளது. இபிஐடி மற்றும் வழிகாட்டுதல் 2024-25 ஆண்டு நிதியாண்டுக்கான வழிகாட்டுதலில் இரண்டாவது பெரிய ஐடி நிறுவனம் 3% முதல் 4% என்ற நிலையிலான நாணய வருவாய் வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா 20% முதல் 22% வரையிலான செயல்பாட்டு வரம்பை கணித்துள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனம் இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா 4,714 பில்லியன் டாலர் வருவாய் ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டில் முதல் காலாண்டில் டாலர் வருவாய் 4,617 மில்லியனாக உள்ளது. இந்நிறுவனத்தில் அட்ரிஷன் ரேட் என்னன்னு பார்ப்போம். ஏப்ரல் முதல் ஜூன் காலாண்டில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்திலிருந்து 12.7% ஊழியர்கள் தானாகவே வெளியேறியுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் காலாண்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மொத்த பணியாளர்கள் எண்ணிக்கை 3,15,332 உள்ளது. இதுவே பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு மார்ச் காலாண்டில் 3,17,240 என இருந்தது. பிரிவு வாரியான முடிவுகள் 2024-25 நிதியாண்டில் ஜூன் காலாண்டில் பார்த்தீங்கன்னா நிதி சேவைகள் பிரிவு 27.5% வளர்ச்சி அடைந்துள்ளது. அதே 2023-24 ஆண்டு நிதியாண்டில் முதல் காலாண்டில் 28.1%ஆகவும் நாலாவது காலாண்டில் 26.4%ஆகவும் இருந்தது. சில்லறை விற்பனை பிரிவு பார்த்தீங்கன்னா 13.8% வளர்ச்சி அடைந்துள்ளதாக இந்நிறுவனம் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. 2023-24 ஆண்டு நிதியாண்டில் முதல் காலாண்டில் 14.5% ஆகவும் நாலாவது காலாண்டில் 14.3% ஆகும். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு பிரிவு 12.1% அதிகரித்துள்ளது. எனர்ஜி வளங்கள் மற்றும் சேவைகள் பிரிவு பார்த்தீங்கன்னா 13.3% வளர்ச்சி அடைந்தது. உற்பத்தி 14.7% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஹைடெக் பிரிவு பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சியை அடைந்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இன்ஃபோசிஸ் நிறுவனம் 15,000 முதல் 20,000 புதியவர்களை பணிக்கு அமர்த்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதன் மூலிமா இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயர்ந்துட்டே வருது. புதிய புதிய ஆட்களையும் எடுக்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1758.05 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 7,30,053.10 கோடி. டிசிஎஸ்க்கு அடுத்தபடியாக உள்ள மார்க்கெட் கேபிட்டலில் ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்க இன்ஃபோசிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டெப்ட் 8,361 கோடியாக காட்டியிருக்காங்க. பிஇ வேல்யூவேஷன் பரவாயில்ல 27.39 இருக்கு. ப்ரைஸ் டு சேல்ஸ் டிசிஎஸ் விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. 4.71 இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 33.89 இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல 8.79 இருக்கு. டெப்ட் பார்த்தீங்கன்னா 0.10. டெப்ட்டுமே பரவாயில்ல, ஓரளவு நல்லா இருக்கு. இவி பை எபிட்டா 17 இருக்கு. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 31.83. ஆர்ஓசிஇ 39.99. கரண்ட் ரேஷியோவும் நல்லா இருக்கு, 1.89 இருக்கு. இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 37,933 போன குவார்ட்டர்ல காட்டியிருந்தாங்க. இந்த குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா 39,315 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டர்ல 5,945 கோடியா இருந்தது. இந்த குவார்ட்டர்ல 6,374 கோடியா அதிகரித்திருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலும் நல்லா இருக்கு. தொடர்ச்சியா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் குரோத்தை காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டுமே ஒவ்வொரு இயரும் அதிகமாயிட்டே தான் வருது. இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு வேணா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா 3% தான் டிடிஎம்ல காட்டியிருக்காங்க. ப்ராஃபிட் growth 8%. ஆனால் 1 இயர் ஸ்டாக் ப்ரைஸ் சிஏஜிஆர் 19%. லாஸ்ட் இயரில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 32%. சேல்ஸ் growthம் ப்ராஃபிட் growthம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த ஸ்டாக் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு வரதுனால
இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்டர் ஷார்ட் டேர்முக்கு வேணா இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ல எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 34.11% மார்ச் 2024 வச்சிருக்காங்க. ஆனா எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 தான் அதிகமாக வச்சிருந்தாங்க. 35.09% வச்சிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1% குறைச்சிருக்காங்க எஃப்ஐ ஹோல்டிங். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். டிஐ பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ல 35.62% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. 27,73,406 டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. டிவிடெண்ட் பே அவுட் நல்லா இருக்கு. அதாவது இயர்லி பார்த்தீங்கன்னா 63.3% டிவிடெண்ட் தராங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 14.7% இந்த இயர்ல கம்மியாயிருக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்சைடு போகலாம்னு நான் நினைக்கிறேன். ஷார்ட் டேர்முக்கு வேணா இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம். எல்லாரும் டிஸ்க்ளைமரும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்க ஏதாவது ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லைனா ஓனாவோ அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நாங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.